ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Fleetex. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் புரோக்கர்கிட்ட உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் பண்ணும் பொழுதோ அல்லது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல்லையும் லாஸ்ட் வீக் இருந்த டேட்டாவோடைய இம்பாக்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் இருந்த டேட்டாவோட இம்பாக்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் லாஸ்ட் வீக் இருந்தது யூஎஸ் டாலருக்கு இருந்தது. ஸோ யூஎஸ் டாலருக்கு வந்த எல்லா டேட்டாஸும் மோஸ்ட்லி பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ஸோ அதுலேயும் பர்டிகுலராக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற டேட்டாஸும் அவங்களோட ப்ரொடக்ஷன் டேட்டாஸாக இருக்கலாம், மற்ற டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் டாலருக்கு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு இம்பாக்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யூஎஸ் டாலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதும் காரணம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருந்தது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இருந்த ஓவரால் டேட்டாஸ் இப்போ மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்கோ அதே ட்ரெண்டுக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் இருந்தது. இந்த வீக்கில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் என்ன ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்கு, ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம பார்க்க போகிறது இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ஹை இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வரக்கூடிய ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. அடுத்து கனடாவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீக்கில் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த கனடாவுக்கு இருக்கக்கூடிய சிபிஐ டேட்டா கொஞ்சம் ரொம்ப நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ கனடியன் கண்ட்ரி, கனடியன் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஹை இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா யூரோப்புக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்தா பவுண்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா. ஸோ இது எல்லாமே டேட்டாஸ் தான். மார்க்கெட்டில் அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவுடைய ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும். ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் ரொம்ப டோட்டலாக ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான டேட்டாஸ் எதுவும் இல்லை. பட் வரதெல்லாம் டேட்டா தான். ஸோ டேட்டா அப்படிங்கும்போது அந்த டைம்ல ஸோ அதோடைய சேஞ்சஸ் வந்து பெரிய லெவல்ல இருந்தா பெரிய லெவல்ல அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ரியாக்ட் ஆகும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்குது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ பிப்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியறது மாதிரியான ஒரு டேட்டாஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு இருக்க ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டுட்டு போற மாதிரியான டேட்டாஸ் இல்லை. ஸோ அதனால அந்த டேட்டா வரக்கூடிய டைம்ல மட்டும் நீங்க அட்டென்ஷன் கொடுத்துட்டு மற்ற டைம்ல நீங்க ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் ப்ரிவியூவில் ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஸோ கமாடிட்டி செக்ஷன் பார்ப்போம். ஸோ கமாடிட்டியில பர்டிகுலரா பார்க்கறது கோல்டு பார்ப்போம். ஸோ கோல்டு நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட்லேயே மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து கரெக்டாக சப்போர்ட் ஜோன்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருந்து. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருந்து இல்லையா? ஸோ நான் அப்பவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரும். ஸோ கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும், கீழே வரும். கீழே வருதுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2,000 ரேஞ்ச் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வரணும். ஸோ நம்ம சொன்ன ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு $26-27 கீழே வந்து ஒரு டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் நீங்க லாஸ்ட் வீக் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 சொன்னோம். பட் அது வந்து 94 வரைக்கும் வந்திருக்கு. 94 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்தது. ஸோ அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக் வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து முக்கியமா பார்ப்போம். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிராப் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் ஜோனா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஓகேங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட்டோடைய இப்போ ரீசெண்டா சும்மா இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டைம் டவுன் ட்ரெண்ட் வந்ததுல ஸோ இது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க சப்போர்ட் ட்ராப் பண்ணீங்கனாலும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரலல் ரேஞ்சில் நம்ம அப்ளை பண்ணுவோம் ரேஞ்சு ட்ரேடில். ஸோ இப்போ நீங்கள் ரேஞ்சு ட்ரேட் அப்ளை பண்ணீங்கனாலும் கிட்டத்தட்ட
இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் ரேஞ்சில் மார்க்கெட் வந்தது இல்லை. ஸோ டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ்ல தான் எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் அப்படியே கீழே அப்படி வருமா அப்படி நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ பிரேக் அவுட் ஆயிட்டு இங்கே இருக்குல்ல, அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் இருந்தது, இங்க ஒரு சப்போர்ட் இருந்தது, இங்க சப்போர்ட் இருந்தது, அகைன் இங்க சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனது. ஸோ இப்போ இங்க அந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஜோன் அப்படின்னாக்க என்ன பிரைஸ் ரேஞ்ச் மார்க்கெட்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் திரும்ப அந்த ப்ரீவியஸ் ரேஞ்ச் தான் 2026 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 2013ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு $13 மேலே போனிச்சு அப்படின்னு ஒரு ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாங் டேர்ம்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாங் டைம்ல உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கா இல்லை ரெசன்ஸ் ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, ஸோ இப்போ கீழே வருது மார்க்கெட்னா உங்களுக்கு டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அடுத்த டார்கெட் அப்படிங்கும்போது 1972 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல இந்த இப்ப மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போனது, ரெசன்ஸ் வந்தது, சப்போர்ட் இருந்து ரெசன்ஸ் சப்போர்ட் இப்ப திரும்ப போயிட்டு இப்ப ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து கீழே நம்ம அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நாம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருந்து நான் சொன்னது போல போயிட்டு இந்த 26 வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி கீழே வருது அப்படின்னா 1972 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இன்கேஸ் 2026 ஏதாவது ஒரு காரணத்தினால பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ல ஒரு ஹை வந்தது இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து 2026ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் கீழே வரும். ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, ஒருவேளை அதுவும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அகைன் அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கோல்டு கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகல. ஓகேங்களா? கீழே வந்ததுல இருந்து பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட முடிஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இப்போ உங்களுக்கு பார்த்துருக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த ஒரு ரீசன்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட்டோடைய இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கிறதோடைய சப்போர்ட் லெவலில் தான் அகைன் திரும்ப உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இங்க சப்போர்ட் எடுத்தது. ஸோ அகைன் இங்க வந்து சப்போர்ட். இப்ப திரும்பவும் அந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டால பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அகைன் திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது. அப்ப சில்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், எப்ப அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல அதுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு இப்ப ரீசெண்டா வந்து டவுன் ட்ரெண்டோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம அப்ளை பண்ணிடுவோம் நம்ம மார்க்கெட்ல. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ரேஞ்ச் சுருங்கி 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 வந்து எண்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா மார்க்கெட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா பிரேக் அவுட் ஆகி ஈவன் ப்ராப்பரான சப்போர்ட் கூட எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. சரிங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல்லா அப்படியே சுருங்கி 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 வந்த மார்க்கெட்டு இங்க இருந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து சுருங்கி 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 வந்து ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப எடுத்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருக்கு. நீங்க பை எப்போ பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா, பை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இப்போ நான் இங்க டிரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோனை உங்களுக்கு மார்க்கெட் வந்து திரும்ப டச் பண்ணும் பொழுது 22.50 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் திரும்ப மார்க்கெட் வரும்போது நீங்க பை பண்ணலாம். ஸோ பை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரீசன்ட் லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். ஏன்னா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நீங்க பை பண்ணனீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் ஆகுறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப பை ஆக போகுது அப்படின்னா எது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து இனிஷியல் டார்கெட். அதையும் கிராஸ் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு போகும்.
ஸோ இப்போ ஈவன் பிரைஸ் ஆக்ஷன்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய ரீசன்ட் டைம் இருந்த பிரைஸ் ஆக்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்செல்லாம் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா நாம் வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த பை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் சொன்னது போல ஸோ 24.5 ஸோ அதே போல் 25.9 அப்படிங்கக்கூடிய ஒரு டார்கெட்லாம் நோக்கி மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும் ஓகேங்களா. இல்லை மார்க்கெட்ல எப்போ நீங்கள் இதை செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு திரும்ப டவுன் ட்ரெண்ட் வரணும். இப்போ நான் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோனை ஓகேங்களா, இந்த சப்போர்ட் ஜோன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ஸோ கீழே வந்து திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா இங்க நீங்க செல் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுடைய செல் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைஸ் ஜோன் உங்களுக்கு 22.20 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரும் பொழுது தான். ஸோ பிரைஸ் ரேஞ்சுனா அந்த பிரைஸ் இல்லை, அங்க இருக்கக்கூடிய சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப நீங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது நீங்க செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவராலா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த வீக் வந்து பையில போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ செல் வரதை பொறுத்த வரைக்கும் இப்போ செல் எப்போ நம்ம பண்ண முடியும் அப்படின்னா 22.20 பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம வந்து செல் பண்ண முடியும் ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்க்க போறோம். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் வீக் கீழே லோ வந்த மார்க்கெட் ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தா லோவில் முடிஞ்சிருந்துச்சுல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட தான் முடிஞ்சிருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்கே உங்களை தெளிவாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்தே கூட நீங்கள் பை பண்ணலாம். ஃப்ரீஸ் அண்ட் லோ ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா. ஸோ அப்போ ஓகே இது ஓகே இந்த வீக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஈவன் இப்பவும் அதே தான் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ லோ வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகும் பொழுது அடுத்து உங்களுடைய க்ரூட் ஆயிலுடைய டார்கெட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் நோக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட் போகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா $90 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி போகும். இங்க இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து ஒரு $11 உங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட் நோக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும் சரிங்களா. அப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல பை ட்ரெண்ட்ல ஹோல்டு பண்றது தான் நல்லது. ஸோ செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல வருது கீழே வருது அப்படின்னா என்ன ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கீழே வருது அப்படின்னாக்க ஸோ இப்போ இங்கே போற மார்க்கெட் மேபி இங்கே போயிட்டு திரும்ப ரிவர்சல் வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸோ இப்போ ஒரு $75 ரேஞ்ச் வரைக்கும் மேபி ஒரு புல் பேக் கொடுத்து வந்ததுன்னா வரலாம் ஓகேங்களா. இல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் கிளியரா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டர்ல கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்தா நீங்க பை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து லாங் டேர்ம் பைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா ஸோ நியர்பை உங்களுக்கு 74.50 பிரைஸ் ரேஞ்ச் வரும் பொழுது நீங்க லாங் டைம் ஹோல்டு பண்ணலாம். ஸோ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு $4-5 கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் நோக்கி உங்களுக்கு போகும். இல்ல மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரல அப்படின்னு ஈவன் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்தே நீங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து அகைன் திரும்ப மார்க்கெட் உங்களுக்கு வந்து அப்டர்ன்ல கண்டினியூ ஆகி லாங் டைம்ல அப்டர்ன் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பார்க்க போறது ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபோரெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஈரோ யூஎஸ்டி பேர் பார்க்க போறோம். ஸோ ஈரோ யூஎஸ்டி லாஸ்ட் வீக்ல நடந்திருக்கு. ஸோ இதுவும் அதே தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு போய் சப்போர்ட்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருந்தது சரிங்களா. ஸோ இது எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. நான் அதை லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருந்தேன் நான் ஓகேங்களா. இங்க நீங்க பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு மார்க்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சல் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு வித்தின் ரேஞ்சுக்குள்ளாரியே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு வித்தின் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரியே போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னா இப்போ திரும்ப மார்க்கெட் ரிவர்சல் மேலே வரும். உங்களுக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டேல உங்களுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வருதுன்னா நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா மேலே வந்து டைட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு ஃபியூ பிப்ஸ் மேலே தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா அகைன் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலோடைய சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு.
இல்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப போயிட்டு புல் பேக் கொடுத்து வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுக்கும்போது நீங்க பை பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் தான் போகும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த சேனலுக்குள்ளார மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். சேனலோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அவங்கள சொன்னது போல இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்கால்பர் மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா டைட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு டிராவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிபிபி யூஎஸ்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு இதாகும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வந்தது அப்படின்னாலும் உங்களோட இனிஷியல் டார்கெட் இந்த லோ. ஸோ அதை பிரேக் அவுட் ஆகுதா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கும் உங்களுக்கு கீழே அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எண்ட் ஆஃப் த வீக் போயிட்டு திரும்பவும் அந்த பிரைஸ் ஆக்ஷனோட இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு வந்த மார்க்கெட் திரும்பவும் ரிவர்சல் ஆகி ஸோ டபுள் டபுள் பாட்டம் கான்செப்ட்ல உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. சாரி டபுள் டாப் சொல்லணும், டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ்ல ஸோ வந்த மார்க்கெட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து அகைன் திரும்ப மார்க்கெட்டால பிரேக் அவுட் ஆக முடியல. இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் டிராவல் ஆகிருக்கும். மார்க்கெட்டால இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த மார்க்கெட் திரும்ப இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போறதுனால ஸோ மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஜிபிபி யூஎஸ்டி பை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ பை ஆகுதுன்னா நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சு தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசன்ஸ் இருந்தா உண்மையான ப்ராப்பரான ரெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் ஆக்ஷனோட இந்த ப்ரீவியஸ் இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அந்த ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஓவராலா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் வந்த ரீசன்ட் டைம் வந்து லோவோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய இனிஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறதான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கீழே இருந்த ப்ரீவியஸ் அந்த லோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏன்னா இங்கே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த ஜோன் ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஹெவியா மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல செல் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியும் அதே மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு போய் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ரெசன்ஸ் இருந்திருக்கு, ஸோ இங்கே ஒரு ரெசன்ஸ் இருந்திருக்கு, ஃபைனலாக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரெசன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி நீங்க பை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்குன்னா ப்ரீவியஸ் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்த இந்த ரீசெண்டாக பாருங்களேன் 2-3 முறை உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ ஈவன் எண்ட் ஆஃப் த வீக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சிலே தான் போய் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பேசிஸ்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல் பேக் இங்கே போயிட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் ரேஞ்சு நெக்லைன் சொல்லக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும் பொழுது ஸோ மேலே போயிட்டு திரும்ப புல் பேக் வரும்பொழுது நீங்கள் வந்து பை பண்ணலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் பை பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த ரீசன்ட்ல தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு இது என்ன பிரைஸ் ரேஞ்ச் வருதோ அதே பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு மேலே போக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவராலாக உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ ஆட். ஓகேங்களா? ஸோ யூரோ ஆட் எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்ல ரீசன்ட் டைம்ல. ஸோ ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதோடைய சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்சை உங்களுக்கு வந்து கிளியரா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்படி கீழே வந்த மார்க்கெட் கிளியர் பிரேக் அவுட்ல முடிஞ்சிருக்குது. ஸோ முடிஞ்சிட்டு கீழே திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு 2-3 முறை உங்களுக்கு பாருங்களேன். இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல முறை இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்க ஒரு எடுத்திருக்கு, இங்க ஒரு எடுத்திருக்கு, இங்க நியர்பை இந்த ரேஞ்சஸ்ல இப்பவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சஸ்ல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? போயிட்டு வந்து ரிவர்சல் ஆனது. இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூரோவோட பொறுத்தவரைக்கும் செல் ட்ரெண்ட்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லில் அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஆட பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போ யூரோட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரீசன்ட் வந்து ஹைய ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க செல் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ இந்த ஜேபிஐ பேர்ஸ் எதுவுமே ஒரு தெளிவில்லாத மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. ஸோ தெளிவில்லாத மார்க்கெட் அப்படின்னீங்கன்னா ஒரு ரிவர்சலே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு அப் ஆகிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபைனலா உங்களுக்கு நம்ம அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இந்த ஒரு அப் ட்ரெண்ட் போனதுல ஸோ இங்க இருந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் உங்களுக்கு ஸ்லோவா மேல போயிட்டு இருந்தது. திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது. பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் உங்களுக்கு இப்ப என்ன நடக்குது? திரும்ப அகைன் அப்படியே புல் பேக் கொடுத்து உங்களுக்கு மேல போன மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடயே அப்படியே உரசிட்டே மேல போயிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனலா அந்த ரெசன்ஸ்ல இருக்கு. மேபி இங்க ரெசன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜேபிஒய் பேர்ஸை பொறுத்தவரை நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. ஜிபிபி ஜேபிஒய் யூரோ ஜேபிஐ கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து தெளிவில்லாத ஒரு மார்க்கெட்டா இருக்கு. ஸோ கிளியரான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ல உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகல. ஸோ மார்க்கெட்டோட சிக்ஸாக்கே இல்லாம ஸ்லோவா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை மேல போயிட்டு இருக்குங்கனால தான் ஜேபிஐ பேர்ஸ்ல கிளியரான உங்களுக்கு இது இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா டெக்னிக்கல் பேசிஸ்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பேருக்கும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜேபிஐ பேர்ஸும் சேம் டிட்டோ தான். மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லுக்கான சான்சஸ் கிடைச்சது, ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சான்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போங்க. அது வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஐ பேர்ஸ்ல டச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூஎஸ்டி கேட் பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி கேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதே போலதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபைனலா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதும் அந்த ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் நீங்க செல்லில் எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் லோ ஸ்டாப் லாஸ் வந்து சாரி ரீசன் லோ இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷனுடைய சப்போர்ட்டை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ இப்போ ஏன்னா மார்க்கெட் இங்கே மேலே போன மார்க்கெட் இந்த பிரைஸ் ரேஞ்சை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா பிரேக் அவுட் ஆகல. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ல இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் உங்களுக்கு போயிருக்கா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து சப்போர்ட் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல போயிட்டு இருந்த மார்க்கெட் உங்களுக்கு மேல போனது. ஸோ கீழே வந்தது, மேல போனது, கீழே வந்தது, மேல போனது. இங்க பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆயிட்டு பட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல சடனா ரிவர்சல் வந்துருச்சு. இப்ப மார்க்கெட்ல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக போதும், சப்போர்ட் பிரேக் ஆக போதும், அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னுடைய ப்ரொடிக்ஷன் மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரேக் ஆயிட்டு மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எதிர் கீழே தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிட்டு கிளியர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் லோ நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோ நோக்கி வந்து மார்க்கெட் உங்களுக்கு டிராவல் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு மேல போய் இந்த ரேஞ்சு கிளியரா பிரேக் அவுட் ஆகுதுன்னா மேல போக சான்சஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் பிரேக் ஆனா நீங்க செல் பண்ணுங்க. ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹை ஏதாவது பிரைஸ் ரேஞ்சு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இண்டிசஸ் பேர்ஸ்.
ஸோ இண்டிசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் எதுவுமே இல்லை. லோ வரும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஏன்னா இதுவும் நான் அந்த ஜேபி பேர்ஸ் உங்களுக்கு சொன்னது போல கான்ஸ்டன்டா உங்களுக்கு மேலே தான் ஏறும். நான் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு இல்லை, 3 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இண்டிசஸ் பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே போகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த லோவிலே நான் இங்கே இருக்கக்கூடிய இங்கே லோவிலே மேலே உங்களுக்கு சொன்னேன் நான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த ஜோனில் இருக்கும் போதிலிருந்து உங்களுக்கு நான் மார்க்கெட் இதோடைய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு பாருங்க. ஸோ ஸ்டில் உங்களுக்கு மார்க்கெட் மேலே தான் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தா மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 2 months அந்த மாதிரி வந்து பார்த்தா பை ட்ரெண்டில் போயிட்டு அங்கேருந்து ஹெவியாக ஃபாலோ ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க. இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் ரீசன்ட் லோ வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கம்பல்சரி பை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பை பண்ணுங்க. ஸோ பை பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தா ஒரு 500லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பையில். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, அல்லது ஆல்ரெடி நான் சொன்ன ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்படியே ஹோல்டிங்லேயே வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஒரு ஹெவி ஃபால் வரும். ஸோ அதனால நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ரீசன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் பண்ண போறீங்க, ஸ்கால்பர் மாதிரி பண்ண போறீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் விட்டுறாதீங்க. பை பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான ஒரு மேஜர் பேருங்களுக்கான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் சரி, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுதுனாலும் சரி, நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.